ஒரு ஊரில் பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவன் நல்ல செல்வ செழிப்பில் வாழ்ந்து வந்தான். கஷ்டம்னா என்ன அப்படின்னே அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த பணக்காரர் இறக்குற தருவாயில் இருந்தார். மகனே, இனிமே நான் சொல்கிறத கேட்டு வாழ்க்கையில் நீ முன்னேறு அப்படின்னு சொன்னார். மகனும் சரி அப்படின்னு சொன்னான். ஆனால் பணக்காரரால் சரியாக பேச முடியல. மகனே, இனி நீ அம்மா கையால் சாப்பிடாதே அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சு. மகனுக்கு ஒன்றுமே புரியல. யோசிச்சான், இனிமே நம்ம அம்மா கையால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சி அம்மாவை வீட்டை விட்டே துரத்திட்டான். அதுக்கப்புறம் அவன் மட்டும் வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தான். கொஞ்ச நாள் கழித்து சொத்தெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அவனும் ஏழ்மையில் கஷ்டப்படுறான். நாம் ஏதோ தவறு செய்கிறோம் அப்படின்னு உணர்ந்த அவன் அவங்க அப்பாவோட நெருங்கிய நண்பனை வெளியூரில் போய் பார்த்து நடந்ததையெல்லாம் அவர்கிட்ட சொன்னான். அவருக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சுது. உங்கள் அப்பா எவ்வளோ அற்புதமான அறிவுரையை சொல்லியிருக்காரு. அம்மா கையால் சாப்பிடாதே அப்படின்னா நீ நல்லா உழைச்சி உன் கையால் அம்மாவுக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்ற அறிவுரையை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு விளக்குனாரு. மகனுக்கு அவனோட தப்பு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவன் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு உழைச்சி அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுத்து ஏழ்மையெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. நீதி பெரியோர் சொற்பொருள் அறிந்து வாழ்.